விஜய் வந்து காவேரியை வந்து பார்க்காம இருக்கிறத பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்கவே முடியல. விஜய் வந்து வெள்ளா பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ வெள்ளாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே, வெள்ளா இப்படி இருக்காரு தாத்தா சொல்லிட்டு தாத்தா கிட்ட புலப்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து காவேரி தாங்க முடியாமல் அங்கேருந்து விட்டு கண்ணீரோடு அப்படியே கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக காவேரி காவேரி சொல்லிட்டு பின்னாடி ஓடி வராங்க. இதை பார்த்துட்டு வந்து காவேரி வழிமறிக்கிறாங்க ராகினி. அதை பார்த்து ராகினி பார்த்துட்டு இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன வேணுமா, நீ தான் வேணும் செல்லும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொன்னபடி தான் நான் எல்லாத்தையும் கூட்டினு வந்து விட்டுட்டல, அப்புறம் என்ன தான் உனக்கு வேணும், ஏன் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னோடனே பேச வேண்டியதில் எவ்வளோ இருக்குது, நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம், நல்ல வேலை தான் பண்ணியிருக்க, சூப்பரான வேலை தான், சரி இப்போ போறியே போயிட்டு வருவியா இல்லை ஒரே நடியாக போயிடுவியா, இங்கே பாரு ராகினி தேவையில்லாமல் என்ன வந்து தொல்லை பண்ணாத ராகினி, நானா தொல்லை பண்ணுறேன் பார்த்தல, உன் புருஷன் வேற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு எப்படி உருகி போகிறாருன்னு, ஐயோ இந்த கண்கொள்ளா காட்சியை நீ பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு இங்கே பாரு ராகினி தேவையில்லாமலாம் என்னை வந்து காயப்படுத்திட்டு இருக்காது, முதல்ல இங்கேருந்து போ, நான் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு இருமா ஏம்மா போகிற, ஒரு நிமிஷம் இருமா பேசிட்டு போ, இதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்னை எப்படியெல்லாம் நீ நோக்கடிச்சிருப்ப, நிவின் கூட நீ ஒன்றா இருந்துட்டு என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்திருப்ப, இப்போ உனக்கு வலிக்குதா, இந்த வழி தாண்டி வேணும் அப்படின்னோடனே அவளுக்கு ஒன்றும் வலிக்காது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா கங்கா நிற்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன விஜய் வந்து வெள்ளாவை பார்த்துட்டு காவேரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவான்னு நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா, நான் அனுப்புறது என்ன உண்மை தானே, அது பார்த்து தானே இருக்க, பாருங்கள் உங்கள் அக்காவையும் தங்கச்சியும் 2 பேரும் நல்லா பாருங்கள், விஜய் பார்த்தீங்களா வெள்ளா வந்தோடனே காவேரியை கண்டுக்குள்ள திரும்பி கூட பார்க்கல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், பார்த்தீங்கல்ல அவர் வெண்ணிலாக்காக என்ன வேணாலும் செய்வார்னு அர்த்தம், காவேரியை கண்டுக்க மாட்டார், காவேரி எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி, காவேரி வீட்டை விட்டு போனால் கூட கண்டுக்க மாட்டார், இப்படிப்பட்டவர் வந்து உங்கள் தங்கச்சியை வாழ வைப்பார் நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே, இங்கே பார் நீ தேவையில்லாத தலையிடாது இந்த பிரச்சனையில், வெண்ணிலாவாச்சு காவேரியாச்சு விஜயாச்சு அது அவங்கக்குள்ளே பேசி தீர்த்துப்பாங்க, ஓ வேலை என்னமோ அதை பார், அது எப்படி இருக்க முடியும், நாங்களாம் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாவா, உன் தங்கச்சி கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டோட பெட்டி படிக்கையோட வந்துடுவா, அதுக்கப்புறம் நீங்களும் இங்கே இருக்க முடியாதுல்ல, நீங்கள் எல்லோரும் மொத்தமாக குடும்பத்தோடு இங்கேருந்து போகிற காலம் ரொம்ப தூரம் கிடையாது, தோ விஜய் எப்படியும் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு துரத்திடுவார் உங்களை, அதுக்கப்புறம் நடுரோட்டில் தான் நிற்க போகிறீங்க, இப்போ புரியுதா இந்த ராகினி யாருன்னு சொல்லிட்டு, இவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னோடனே, முதல்ல நிறுத்துறியா உன் பேச்சை, உனக்கு அசிங்கமாக இல்லை கேவலமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு நீ நிம்மதியாக வாழ்ந்துருவியா, காவேரியோட கால் தூசி கூட நீ வரமாட்ட, அவள் பேர் சொல்லக்கூட உனக்கு தகுதி கிடையாது, நீ எல்லாம் பேச வந்துட்ட, எல்லாம் இவ்வளோ சொல்லணும், இந்த மாதிரி ஆளுங்களாம் பேச விட்டு பார்க்குறா பாரு, இவ்வளோ சொல்லணும் தேவையாடி உனக்கு இதெல்லாம், கேளு உன் தங்கச்சியை நல்லா கேளு, இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு, தேவைதான், கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போக போகிறீங்க, அதனால் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை, இங்கே பாரு கங்கா அவ்வளோதான் அப்படின்னோடனே, என்ன துள்ளின்னு வர போ, முதல்ல இங்கேருந்து போ, உன்னை பார்த்தாலே பற்றின்னு வருது, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க சகிக்காக இருக்க ஒரு பொண்ணு, உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, என்னை பார்த்தா உனக்கு வெறுப்பாக இருக்கா, பார்க்கலாம் உன் தங்கச்சியை பார்த்தா தான் விஜய்க்கு பயங்கர வெறுப்பாக இருக்குது அப்படின்றாங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, காவேரியை வந்து காயப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கியே, ஆனால் கூடிய சீக்கிரம் பாரு விஜயும் காவேரியும் நல்லா தான் வாழ போகிறாங்க, அதை நீ பார்க்க தான் போகிற, நடக்க தான் பார்ப்போம், நடக்க தாண்டி போகுது அப்படி சொல்லிட்டு வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. பாத்தியாடி இவெல்லாம் உன்னை பேச வந்துட்டா, எல்லாம் தலை எழுத்து ஒன்றை சொல்லணும், தேவையில்லாத வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையாடி, இப்போ பார் விஜய் கூட உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, இப்போ அம்மா கிட்ட என்னடி நம்ம சொல்ல போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நிமிஷம் ஒன்றுமே புரியல, நீ பண்ணி வச்ச வேலை அப்படி, நான் அவ்வளோ சொல்லி கூட கேட்காம அவளை கூட்டின்னு போய் விட்டுட்டேடி, இப்போ பாரு அப்படின்னோடனே, அக்கா நான் கூட்டின்னு போய் விடலனாலும் சரி, விஜய் கேட்டார் ஒரு கேள்வி, உனக்கு பார்த்தியாக்கா, ஏன் இவ்வளோ நாள் சொல்லலைன்னு கேட்டார், நான் கூட்டு வந்ததுக்கே இப்படி சொல்கிறாரு, நான் கூட்டினே போகல, நான் சொல்லாமல் இருந்தேன்னா அவருக்கு என்னென்ன சொல்லியிருப்பார், அதுக்காக கூட்டின்னு போய் விட்டுட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன், இதெல்லாம் அப்புறம் பேசியிருக்கலாண்டி, நான் அதெல்லாம் முடியாதுக்கா, இது நடந்துறது நடக்க தான் செய்யும், விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும்க்கா, சரிடி நீ எங்கே போகிற, இல்லைக்கா எனக்கு மனசு சரியில்லை நான் வெளியே போயிட்டு வரேன், கோயிலுக்கு போறியாடி, ஆமாம் அம்மா அங்கே தாண்டி இருக்குது போய் பார்த்துட்டு வரியா அப்படின்றாங்க, சரிக்கா நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாவம் காவேரி அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்கங்க.